வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு நாக்பூரில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நடக்க இருக்கு. இப்படி இருக்க முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை அதிரடியாக தோக்கடிச்ச இந்திய அணி இப்போ இரண்டாவது ஆட்டத்தில் வீரர்களில் என்னென்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஆஸ்திரேலியா கூட விளையாண்டிருந்த முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தோனி, கேதர் ஜாதவ் இருவரோட அபாரமான ஆட்டத்தால் இந்திய அணி ஒரு அற்புதமான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருந்தாலும் சில வீரர்கள் இந்த ஆட்டத்தில் வழக்கம் போல அவங்க சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சர்ச்சைகள் இப்போ எழும்பியிருக்கு. அதில் குறிப்பாக யார் மேலே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா, பேட்டிங்கில் சிக்கர் தவானும் பவுலிங்கில் ஆல்ரவுண்டராக விளங்கிக்கிட்டு இருக்க விஜய் சங்கரும் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இரண்டு பேருமே இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இப்போ நாளைய ஆட்டத்தில் விளையாட போகிற பிளேயர்கள் யார்னா, ஓப்பனர்களாக ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் இல்லைனா KL ராகுல், அப்புறம் வழக்கம் போல் ஒன் டவுனில் விராட் கோலி, அதுக்கு அடுத்தது அம்பத்தி ராயுடு, MS தோனி, கேதர் ஜாதவ், விஜய் சங்கர் இல்லைனா சாஹல், ரவீந்திர ஜடேஜா, அதுக்கு அடுத்ததாக குல்தீப், சமி, பும்ரா. இந்த 11 பிளேயர்கள் தான் நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாக்பூரில் இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. அதே போல் நாக்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் பண்ணுறவங்களை விட இரண்டாவது பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதால நாளைய ஆட்டத்தில் முதல்ல டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபீல்டிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி அதிரடியாக தோற்கடிச்சிருந்தாலும் பவுலிங் சைடில் விஜய் சங்கரும், பேட்டிங் சைடில் சிக்கர் தவான் சரியாக விளையாடலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையுமே இருக்க தான் செய்யுது. இப்படி இருக்க இந்த இரண்டாவது ஆட்டத்தில் நம்ம இந்தியன் டீமில் ஏற்பட்டிருக்க இந்த மாற்றங்கள் சரிதானா? இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.